அந்த பஞ்சாவர் தூதன் தோடித்து பிரதாபியாரே தூராதே மரம் போல வண்டியாரே எனக்கு துணை இருந்த அந்த பேடனை போல நான் தவிக்கும் பாவி செவியில் விட்ட காட்சியப்போ நான் அழகி பாலம் ஒடுங்கி மாமர்களத்து போராமையுள்ள ஜல்தி வார்த்தை கேட்டு விட்டலானே
ஐவருக்கு நாடு இல்லை என்று சொல்லி நான் ஏமம் செய்தேன். பாண்டவர்கள் 13 அவர்கள் கழுத்தில் வந்து நாட்டை கேட்டார். நான் இல்லை என்று அவர்களுக்கு நான் உரைத்து 10 மெட்டு 18 நாள் சண்டை வைத்தேன். அந்த 18 நாள்தனிலே பீமன் வந்து அவன் எடையெடுத்து என் துடை முறைத்து என் உயிர் பிரித்து நான் ஆதியாக கானகத்தில் ஐயோ ஐயோ என்று சொல்லி அலைகிறேன் கானகத்தில். தர்மா எத்தனை முறை சூதாடினாய்? எத்தனை முறை சூதாடினாய்? அண்ணன் சொல்கிறான், தர்மன் உலகம் போன்ற உத்தமன் என்ன 12 முறை சூதாடினேனே தம்பி. நான் சூதாட்டக்காரா தர்மம்? 12 முறை சூதாடிய காரணத்தினால் ஈராறு 12 அத்தான் ஆகிய சகனி மாமாவுக்காக ஓராண்டு 13 கழித்து வந்தால் பாண்டவருக்கு சேர வேண்டிய பாதி நான் தருவேன் என்று சொன்னேனே தெய்வமே. ஒரு வார்த்தை தர்மன் வேண்டாண்டா தம்பி, நாட்டில் இருப்பேன்னா என்று ஒரு வார்த்தை சொல்லிருப்பாரா? ஒரு வார்த்தை சொல்லாத உத்தமனே, என் மாமா வார்த்தையை கேட்டு நான் எல்லாமே செய்தேனே. நானாய் ஒன்று கூட செய்யவில்லையே இறைவா. விரித்த கூந்தலுடன் போகிறாள் பாஞ்சாலி, பார்த்து நகைக்கிறேன் நான். பாஞ்சாலியை பார்த்து நிகழ்கிறேன் நான். பாஞ்சாலி 5 பேர் கூட புறப்பத்தியா? அப்படி போகும்போது கட்டளை இடுகிறேன். நாட்டில் தான் சுவையான பொருளை சாப்பிட்டிருப்பாய், காட்டில் சென்று காய்கறிகள் தான் புசிக்க வேண்டும். 3 கல் வைத்து சாதத்தை சமைத்து சாப்பிடவே கூடாது. அதுக்கு கூட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பானா தர்மன்? சரிப்பா சரிப்பா. அப்படி சொன்னானே தர்மன். காலையில் சென்று காய்கனிகள் புசித்து காலம் கழித்து ஓராண்டு அஞ்சாத வாசம் கழித்து யார் கண்ணுக்கும் தெரியாமல் நாட்டை கேட்க வந்தாரே தெய்வமே. ஓராண்டு அஞ்சாத மாசம் கழித்து விட்டு பாண்டவர்கள் வந்தார்களே, பாண்டவர்கள் வந்தாரே முதலாக
மகாமுனிவர் தூதாக வந்தார். நாட்டை கேட்பதற்கு நாடு இல்லை என்று சொல்லி எதிர்த்தூதாக செஞ்சு மகாமுனிவரை எதிர்த்தூது நாடு இல்லை என்று சொல்போம் அப்படி என்று அனுப்பினேன். இரண்டாவது தூதாக அர்ஜுனுக்கு மல்லிக்கு பிறந்த புலியன் தூதாக வந்தான். அவனுக்கு நாட்டை கொடுத்தேனா அவனுக்கு நாடை கொடுக்க மறுத்தேன். மூன்றாவது தூதாக வந்தானே யாரு? அந்த யாதவன் எனக்கு மாமன். வந்தவன் நேராக வந்து என்னை நாட்டை கேட்டிருந்தா எனக்கு சத்தியமா இல்லைன்ற எண்ணம் வராது. உத்தமர் இல்லையா? ஆமா, நாட்டை எடுத்துட்டு சொல்லு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆமா, அவன் வந்தவன் நாட்டை கேட்க நேராக என் அரண்மனை வரவில்லை. விதிரன் வீட்டுக்கு சென்று விருந்துகளை புசித்து என் நாட்டை கேட்க வந்தால் கொடுப்பேனா? என்னடா ஒரு பாலிசா வந்து நாட்டை கேட்கான். எப்படி கேட்டான் தெரியுமா? ஏ துரியோதனா, நீ யாரா எனக்கு? என் அண்ணன் மகள் பேரும் தருவா கண்ணனை பூரித்தனானே அப்ப மதிகளே நான் சின்ன மாமனடா துரியோதனா, என்னை கண் துறந்து பாருடா கண்ணே. நீ எனக்கு மருகே அப்படின்னா அப்படி வேணா பார்த்தனா அவன் ஆண்டவராச்சு, அவர் முகத்தை பார்க்க கூடாதா? இகழ்ச்சியாக பேசிட்டேன். சின்ன மாமனாரா இல்லையா அப்படின்னு இகழ்ச்சியா பேசினேன். பார்க்க கூடாதுன்னு சொன்னாரே மாமன். சகனி மாமன் சொன்ன வார்த்தை கேட்கல, என் வார்த்தை கேட்கல, என் சொந்த புத்தியால் நடக்கல. மாமன் வார்த்தையை கேட்டேன். நான் மதியிலங்கி நிற்கிறேன். அங்கிருந்து துரியோதனா என் முகத்தை பாராமல் போனாலும் சரியே. இது என்னடா ராமாயணம் ஒரு ஆளுக்கு பிடிக்கிறேன் பார்க்கிறேன். அப்போ அவன் சொல்கிறான், கண்ணன் துரியோதனா, அடே துரியோதனா, நாடு கொடியான் கொடியான் என்று சொல்கிறாயே, நாட்டை நீ எப்படி கொடுப்பாய் என்று கேட்க நான் உடனே ரிவேர்ஸ்ல அடிச்சுட்டு பின்னாலே பேக்கல தெரியும். இந்த மாதிரி நான் அந்த மாதிரி வேலைக்கு போறேன். தம்பி நீ கூட அந்த மாதிரி நினைக்கிறீங்க? எழுறது இல்ல, நான் எழுறது இல்ல. அப்போது பார்த்து நான் சொன்னது என்ன? எப்படி தோற்றான் நாட்டை என்று கேட்டேன். சூதாடி என்று சொன்னான் கண்ணன். சூதாடி தோற்ற நாட்டை பாதாடி பறித்துக் கொள்ளட்டும். எப்படி கேட்ட பத்தியா? சூதுரால் தோற்ற நாட்டை பாதினில் பறித்துக் கொள்ளட்டும் அப்படி என்று கேட்டேன். உடனே கேட்கிறான் கண்ணன், துரியோதனா, எத்தனை நாள் சண்டை என்று கேட்டான். அப்பயும் பாரு, எங்க மாமன் பக்கம் சைடுல கேள்றான்ட்டாரு. சைடுல திரும்பி பார்த்தால் யார் கண்ணுக்கு தெரிந்தார்? தாத்தா பீஷ்மாச்சாரியா இருக்கிறார். தாத்தா, சண்டைக்கு நான் கை போட்டு எத்தனை நாள் வச்சுக்கலாம்? 10 நாள் வச்சுக்கடா.
தாத்தா சொன்னாரு, என்னடா 10 நாள் சண்டையா? மீண்டும் இந்த பக்கம் திரும்பினேன். அண்ணன் கர்ணன் இருக்கிறான். அண்ணா எத்தனை நாள் என்ன சண்டை வச்சுக்கலாம்? 8 நாள் வச்சுக்கூடாது. அண்ணன் சொன்ன மாதிரி 8 நாளைக்கு வச்சா தாத்தா கோவம், தாத்தா சொன்ன மாதிரி 10 நாளைக்கு வச்சா அண்ணனுக்கு கோபம். அதற்காக இரண்டையும் சேர்த்தினேன். 10, 8, 18 நாள் சண்டை வைத்தேன். என்ன எப்படி வைத்தேன்? நாடு இல்லை என்று சொல்லி என்று சொல்லி 10, 18 நாள் முகூர்த்தம் வைத்தேன். முகூர்த்தம் வைத்தவுடனே சண்டைக்கு துயக்கம். போட்டது என்ன பண்றது பாக்குறேன். அப்போது பார்த்தேன் சண்டை துயக்கமாய்விட்டது. சண்டை துயக்கமான உடனே நாளை வெடிந்தால் வெள்ளிக்கிழமை, சுக முகத்தினால் ஆயுதங்கள் அமைத்து பூஜை செய்ய வேண்டும் என்று பெரியோர்கள் நியமித்தார். ஆயுதம் பூஜை செய்ய வேண்டுமே, ஆனால் நல்ல நேரத்தில் பண்ணணும், நம்மளுக்கு வெற்றியாகணும். அப்பர் என்று என்ன செய்தேன்? இரவுக்கு இரவாக உபராயம் சென்று சாஸ்திரம் தட்டினேன். சகாதேவனத்திலே என்னவென்று ஏர் நெத்தி, எதிர் ரோமம், அகண்ட மார்பு, நிகண்ட கர்வம், அஞ்சாத நெஞ்சம் படித்த ஆண்மகனை பலி கொடுத்தால் தர்மனுடைய சிரம் உபலாயத்திலே அறிந்து கொள்கிறான். அப்பர் இந்த சாஸ்திரத்தை கட்டினேனே. அங்கிருந்து நான் எங்க சென்றேன் தெரியுமா? அந்த அரவான கடவாளுக்கு இரவுக்கிரவாகவே மார்க்கவசம் இல்லாமல், சென்னையில் முடியில்லாமல், கரத்தில் செங்கோல் இல்லாமல் அளவமலையிலே சென்று உறைவாடி அரவானை மகனே அரவப்பாரா, உன் தந்தைமார்களுக்கு எங்களுக்கு சண்டை ஏற்பட்டு விட்டது. கடவுளுக்கு எனக்கு ஆளுநட மகனே, நீ வாரா மகனே அரவப்பாரா. யாரான புள்ளியை போய் கடவுளை கலைப்பானா? நான் பெற்றால் என்ன, என் தம்பி பெற்றால் என்ன, என் புள்ளை இல்லையாது? தம்பி அர்ஜுனுக்கு பிறந்தது, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையா? சொல்கிறான் அரவன். அவனை பாத்தியா பேசுறான் என்கிட்ட. அப்பா வரம்பா வரம்பா, நீரின் மேல் குவளை நிலுவில்லாத வாழ்வு. ஒரு மனிதனுக்கு இந்த உயிர் எப்ப பிரிஞ்சு போயிருமோ எல்லாருக்கும் தான் சொல்றேன்.
இந்த உயிர் எந்த நேரத்தில் போகுமோ? நீரின் மேல் ஒரு புட்டு எழுந்தா நிக்குமா? அரவான் சொல்கிறார், நீரின் மேல் குபலை, குபலையினால் புட்டு, நீரின் மேல் குபலை, நிலவில்லாத வாழ்வு அப்பா. உயிர் இருந்தால் நாளை அமாவாசை நாள் வரும்பா. ஆனா ஒண்ணுப்பா, ஒன்னே ஒண்ணுப்பா, உனக்கு என்னப்பா பேராசை? மகன் கேட்கிறான் அரவப்பாளன், உனக்கு என்ன பேராசை அப்பா? இந்த உலக ஆசை இருக்கிறதோ அந்த ஆசை எனக்கு இல்லாமல் போமாப்பா. நான் ஒரு நாளைக்கு நான் ஆட மாட்டேனா? நான் இளம் செல்வேனப்பா, சின்ன சிறு பொல்லப்பா. அவன் மித்தனையோ சொல்கிறான், அவனை விடுவேனா? வாடா மகனே, சத்தியத்தை செய்திருக்கிறாய் செல்வமே. சத்தியம் தவறக்கூடிய ஒரு மனிதன் ஆகாது. வாடா வரம்பப்பா, உயிர் இருந்தா வரேன், உயிர் போயிட்டா வரமாட்டோம்பா என்று சொன்னானே. அதை அறிந்தான் யாதவனாகப்பட்ட கண்ணன். நாளை வரக்கூடிய அமாவாசை என்று அவர் வலித்து, அந்த அமாவாசை நாள் அந்த அரவான கடவுளுக்கு பாண்டவர் சார்பிலே சேர்த்தினான். எனக்கு யார் இல்லை கடவுளுக்காலே. அசுராபுரத்திலே பட்டத்தை யானை இருந்தது. அந்த பட்டத்தை யானையை கொண்டு வந்து பலியாக கொடுத்தேன். அந்த யானை சொல்கிறது, அட பாவி, என்னை கடவுள் என்று உலகம் எல்லாம் கும்பிடுது, என்னை கொண்டு வந்து நீ வாழ்வதற்காக என்னை பலி கொடுத்தாயடா துரியோதனா. ஐயோ என்று சொல்லி அந்த யானை உயிர் விட்டதே தெய்வமே. சண்டை துயக்கமாகிவிட்டது. சண்டை என்பது துயக்கமாகிவிட்டது. அந்த சண்டையில் நடந்தது என்ன தெரியுமா? முதல் நாள் சண்டையிலே முதல் சண்டையிலே ஓ தெய்வமே, ஓ தெய்வமே, நான் வெற்றிவா கண்டேன் அங்கு, ஓ தெய்வமே. கண்டே நிறைவாம். அந்த வெற்றி கண்டவுடனே தாத்தாவாக பிற்பாட்டார் சொல்கிறார், பேரனே துரியோதனே, எனக்கு மீண்டும் 10 நாள் முதலே வெற்றி கொடுத்தேன், மீண்டும் 10 நாள் சண்டை கொடு என்று கேட்க, அந்த 10ஆம் நாள் சண்டையிலே
10வது நாள் சண்டையிலே ஒரே திருப்தியா 10வது நாள் சண்டையிலே சிகண்டி என்று பானம் பற்றி என் தாத்தாவாக பிட்பாச்சாரியார் 886 வயது படித்தவர். என் தாத்தா பிஸ்பாச்சாரியார் சிகண்டி என்று பானம் பற்றி மலை போல தாண்டாரே தெய்வமே. எங்களை எல்லாம் மறந்து விட்டாயா தாத்தா? எப்படி உன் உயிர் பிரிந்தது தாத்தா? சந்திரக்குழு வந்தத்திலே நீங்கள் மூத்தவராக இருந்தீர்களே தாத்தா. உங்கள் போல் வயது படித்து நாட்டை ஆளக்கூடியவராக இருக்கிறாரா தாத்தா? அப்படி கதறி அழுந்திருக்கின்ற போது எனக்கு வெற்றி தருகிறேன் என்று சொல்லி வந்தவர் யாரு? 12ஆம் நாள் சண்டையில அந்த 12ஆம் நாள் சண்டையிலே நர்காசுருடைய பிள்ளை எனக்கு நண்பனாக இருந்தவர்கள் பகதத்தன் மாண்டு விட்டானே தெய்வமே. கொண்டு வந்தாலும் தாயி, கொண்டு வராவிட்டாலும் தாயே, பெத்த தாய் சம்பாதிச்ச என்ன சம்பாதிக்கணும், என் புள்ள நல்லா இருக்குப்பா. அதுக்கு நான் கொண்டு வந்தாலும் தாயே, கொண்டு வராவிட்டாலும் தாயே, கொண்டு வந்தால்தான் தந்தை சம்பாதிச்சு போய் கொடுத்தா அப்பா வீட்டுல இருக்கிறா பையன் கேட்ட மண்ணு கொண்டு தூங்கிட்டோன்னு எல்லாம் இல்ல. கொண்டு வந்தால்தான் தந்தை சீர்கேற்பால் சகோதரி கூட பிறந்த அக்கா தங்கச்சியில் எவ்வளவுனா சீர்கூடி வந்தா கேட்டுனே தான் இருப்பாங்க. சீர்கேற்பால் சகோதரி குல செய்வாள் பத்தனி தாலி கட்டிய பொண்டாட்டி ஆம்படி உயிர் எடுத்துருவான். உயிர் காற்பான் தோழன் நண்பனா பழகருக்கு பத்தியா? ஐயோ பல நாளுங்கப்பா. இந்த ஊர்ல கூட நாடகத்தை நடிச்சிட்டு போனா சில பக்கத்துல எங்கேயாவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நீ துரியோதன சாரணரே மேல்மலை சுப்பிரமணிய பத்திரட்டங்குது நம்ம பிரச்சனை மாட்டேங்கிறார் வந்து காப்பாத்தலாம் அப்படி எண்ணம் தோன்றும். அதை போல நண்பனாக இருந்த பகதத்தன் 12ஆம் நாள் சண்டையில் ஏமாண்டான். அப்புறம் நடந்தது என்ன தெரியுமா? அப்ப 13ஆம் சண்டையிலே நான் பெற்ற என் செல்வங்களா
பாலா போனது எதற்காக என் பிள்ளைகள் மாண்டார்கள்? இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு என் பொன்னான மக்கள் எல்லாம் இந்த மண்ணுக்கு ஆசைப்பட்டு என் பொன்னான மக்கள் எல்லாம் இறைவா, இந்த பாலா போன மண்ணுக்காக ஆசைப்பட்டு இந்த பாண்டவரத்தில் இருக்கக்கூடிய பாதுகாட்டை ஆள வேண்டும் என்று இந்த உள்ளத்தில் நான் நினைத்து என் பிள்ளைகள் எல்லாம் பறி கொடுத்து விட்டேன். தெய்வமே, எத்தனை பிள்ளைகள் பார்த்தீர்களா? இங்க செத்து போய்கிறது பூரா எனக்கு தான். இந்த உயிரோட இருக்கிறது பூரா அந்த பாண்டவருது. எத்தனை எங்களுக்கு செத்து இருக்குதுன்னு தெரியுமா? அது 1 2 3 பேர்கள். செத்துனுக்குது. 1 2 3 என் பழைய என் மக்களோ 60, என் அண்ணன் பிள்ளையோ 3, 63 பேர்களும் 10 3 13 நாள் சண்டையில் அபிமன்யுடைய கரத்தினால் அத்தனை பேர்கள் மாண்டாரு. தெய்வமே, ஐயோ தெய்வமே, பிள்ளைகள் மாண்டு விட்டாரே என்று அழுந்திருக்கின்ற போது அங்கு யாரை நான் அழைத்தேன், சேனாதி பட்டம் கொடுத்தேன். 14 சண்டையிலே எனக்கின்றி கேளுங்க. ஒரே ஒரு தங்கச்சி, ஒரு தங்கை, என் உடன் பிறந்தவள். 99 ஒரே ஒரு பெண்ணு. தங்கச்சியாக துரிச்சடை. என் தங்கச்சியுடைய பெயர் துரிச்சடை. பேரான நாட்டுக்கு தங்கையை தர வேண்டும் என்று சிந்து நாட்டை ஆட்சி வரக்கூடிய ஜெய்சரசன் குமாரன் செய்தவனுக்கு என் தங்கையை கொடுத்தேனே.
சீரு சிறப்பாக வாழ்த்தானே என் மைத்துனர் செய்தவன். மாமா கஷ்டப்படுகிறார் என்று உனக்கு நான் வெற்றி தருவேன் மாமா என்று 14 நாள் சண்டைக்கு சேனாதி பட்டம் பெற்றுக்கொண்டு 14 நாள் சண்டையிலே என் மைத்துனர் என் ஒரு தங்கை புருஷன் மாண்டு விட்டார் என்று அழுந்திருக்கும் போது என் தங்கை ஓடி வருகிறார். வெள்ளாளையை கட்டிக்கொண்டு அண்ணா இது உனக்கு நியாயமா அண்ணா? என் கணவன் உயிரை எடுக்க வரலையே, உனக்கு மனம் வரலையா அண்ணா? இந்த வெள்ளையாரை பாரு அண்ணா, என் நெற்றில் குங்குமம் வேண்டாமா அண்ணா? என் முகத்தில் மஞ்சள் வேண்டாமா அண்ணா? இதற்கு மீதுதான் உனக்கு நியாயம் அண்ணா. குங்கம் இல்லாமல் நெற்றில் மஞ்சள் இல்லாமல் குங்கம் இல்லாமல் அதாவது கொண்டையில் பூவில்லாமல் என் கரத்தினில் வளல் இல்லாமல் நான் இருப்பது உனக்கு நியாயமா? இப்படி இருப்பது நியாயமா என்று கதறுகிறாள் என் தங்கை. ஒரு தங்கச்சி நான் என்ன ஆறுதல் சொல்லுவது? என்னம்மா ஆறுதல் சொல்லுவேன்? என் தங்கையே என்ன மன்னிச்சிருமா. உன்னை கோயிலே சிலை போல வச்சு வளர்ப்பேன் அப்படின்னு. அப்பையும் என் தங்கை சொல்கிறாள், நீ கோயில்ல சிலையாக வைத்தால் மட்டும் என்னன்னா நான் முண்டிச்சு தானே, நான் முண்டிச்சு பூ வைக்க முடியுமாண்ணா? மஞ்சள் பூச முடியுமா? என் தங்கை அழுகிறாள். புத்திமதியே சொன்னேன், தங்கையே அரண்மனைக்கு அழைத்து சென்றேன். அதற்கு பின்னே நடந்தது என்ன? 16 நாள் சண்டையிலே இருதரத்தாருக்கு குருவாக இருந்த ஆச்சரியராகப்பட்டவர் சேனாதி பட்டம் பெற்றுக் கொண்டு சென்று 10 மாதம் 16 நாள் சண்டையிலே துரோணாச்சாரியார் மாண்டாரே. தெய்வமே கற்றை கொடுத்தாகிறதா? அந்த பயிற்சியை நீ மறந்தாயா? உன் மாணாக்கரை மறந்தாயா குருநாதா? எங்களை எல்லாம் விட்டு போவதற்கு உனக்கு என்ன மனம் வந்தது குருநாதா? அப்படி கதறினால் நடந்திருக்கும் வேளையில் அங்க ஆறுதல் சொன்னது எனக்கு யாரு தெரியுமா? 17 நாள் சண்டையிலே
அஞ்சாதே கண்ணே துரியோதனா, அஞ்சாதே கண்ணே துரியோதனா. அப்பன் என்று ஆறுதல் கொடுத்த என் அண்ணன் கர்ணன் 17 நாள் சண்டை அர்ஜுனனுடைய கைபானத்தால் தேர்தட்டிலே யாரை நினைத்து உயிர் விட்டாரோ என் அண்ணன் கர்ணராஜன் மாண்டானே தெய்வமே. துரியோதனன் இப்ப ஆவியாதான் பேசினுங்கிறாரு. எல்லாரும் எழுந்து வந்து துரியோதனன் கையில காசு கொடுத்துட்டு போயிருங்க. ஒரு தலையும் எழுதா இல்லையான்னு பார்த்துன்னு இப்ப இருந்த சொல்றேன். நானே எல்லாரும் வந்து துரியோதனன் கர்ணன் இருந்தாங்க. துரியோதனன் கையில எல்லாரும் காசு கொடுத்துட்டு துரியோதனுடைய கையை தொட்டாலே இந்த தனரேக கரம் உங்களுக்கு நல்லதா நடக்கும். நான் இப்ப ஆவியாதான் எவ்வளவும் பேசுறேன், நான் மனுஷனாக பேசல, பேயாக இருக்கிறேன். நான் இப்போ எல்லாரும் வந்து கையில காசு கொடுத்துட்டு கையை மட்டும் தொட்டு போனுங்களா உங்களுக்கு பிடித்திருக்கக்கூடிய பிணையெல்லாம் போகும். ஆனா காசு கொடுக்க கூடாதுன்னு நீ யார் யார் நினைச்சுன்னு உட்காந்துக்கிறீங்களா? வந்து மாத்திரம் உங்களை களிமாரின்னு புடிச்சிட்டுனா கூட, நீங்க குட்டி வெட்டினா கூட உங்க களிமாரி தீராதுமா. 3 நாள் களிமாரி பண்ண கூட தீராது. எல்லாரும் எழுந்து வந்து கையில் கொடுத்துட்டு போங்க, உங்களுக்கு நல்லதாகும். நல்ல மாதிரியே சொல்றேன். ஒரு தலையும் பார்க்குமே எழுதா இல்லையான்னு ஒரு தலையும் பார்க்குமே எல்லாவது இருந்தா புடிச்சிருவேன். காசுன்னா பணம் கூட தான் வாய்த்த இருக்குதான். பணம் என்றால் பணமே வாய்த்த இருக்கும். நான் ஆவியா போயின்னு வை, இது இல்லாத பிச்சைக்காரன் இது வச்சுக்க மாட்டேன், கொடுத்துட்டு போயினே தர்றதுதான். அந்த மாதிரி மனுஷன் உனக்கு காலையில் போகும்போது கொடுக்குறேன் 1000 கொடுத்தேன்னு. நாங்க மாத்திரம் என்ன வேற கூட்டிட்டு வந்தாங்க. எல்லாரும் எழுதுவாங்க. இல்லன்னா பேய் தான் உங்களுக்கு பிடிக்கும். 17 நாள் சண்டையில் அண்ணன் கர்ணன் மாண்டான் என்று சொல்லி நாங்கள் இருந்தது 3 பேர்கள். யார் யாரு? நான் ஒன்று, சகனி, சல்லி ஒன்று, 3 பேர்கள் இருக்கின்ற போது முதல் சண்டையிலே முதலாக யாரு மாண்டான்? தர்மன் விட்ட பானத்தாலே சல்லி மாமன் மாண்டாருங்கோ. தர்மன் விட்ட பானத்தாலே மாமாவாகிய சல்லி மாமன் மாண்டான். இரண்டாவது சல்லி மாமன் போன உடனே சகினி மாமன் சொல்கிறார், எனக்கே சேனாதி பட்டம் கொடுங்கள், நான் சென்று வருகிறேன் துரியோதனா என்று சொல்லி மாமா சகனி கேட்டார். நகலனுடைய கைபானத்தால் சகனி மாமன் மாண்டார். நான் எப்படி இருக்கிறேன்? இவங்கெல்லாம் எனக்கு என்னென்ன சொல்லியிருந்தாங்க தெரியுமா? நான் இருக்க என்று சொல்லி அண்ணன் சொன்னாரு.
நான் நம்பி இருந்த சகனி மாமன் நடுக விட்டானே. ஐயோ தெய்வமே, நானே உன்னை காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அண்ணன் கர்ணன் சொல்ல நான் யாரை ஒருவரை உயிரோடு இருக்கவரை நம்பினேனோ சகுனி மாமனை நம்பியிருந்தேனே. சகுனி மாமனை நான் அழுக விட்டு விட்டு சென்று விட்டான். அப்ப எல்லாம் சுத்தி பார்த்துட்டு நான் எப்படி கேறாங்க தெரியுமா? ரத்த படுகோலத்தில் நான் வண்டி பாவினான் தவிக்காதே தெய்வமே. குடிச்சந்திர பூமி ரத்தம் வெள்ளாராக ஓடுகிறது. நான் ஒருவனை ஓசித்து நிற்கின்றேன். அங்கு சரியான ஒரு யோசனை. கானகம் செல்கின்ற போது சித்திரசேனனை பிடித்து என்னை அடிக்கின்ற போது ஒரு குகைக்குள்ளே போய் நுழைந்தேன். அங்க கஜேன் என்று ஒரு முனிவர் இருந்தார். முகத்தை பார்த்தால் ராஜ பரம்பரை போல் தெரிகிறது. ஏன் வந்து இந்த குகைக்குள்ளே ஒளிகிறாய் என்று கேட்டான். யாரோ ஒரு சூரன் என்னை அடிக்க வர, அதற்காக மறைமுகமாக வந்து மறைகிறேன் என்று சொன்னேன். இன்று மாத்திரம் அடிப்பதை நினைக்காதே. ஒரு நாளைக்கு உங்களுக்கு சண்டை ஏற்படும். உன் சேனா சேனையெல்லாம் அறிய போகிறது. நான் இன்று ஒரு மந்திரத்தை